வணக்கம். வணக்கம். இந்த திராவிட அரசு பெண்களுக்கான அரசு. எல்லா இடத்துலயும் பெண்களுக்கான திட்டங்களை தான் முன்னோக்கி கொண்டு வந்து வைக்கிறோம். அது 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், இலவச பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்கான கூட்டுறவு திட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல திட்டங்கள் பெண்களை முன்னிறுத்தி தான் திட்டங்கள் வைக்கிறோம். அப்படியாப்பட்ட இடத்துல இந்த ஸ்டாலின் அவர்களின் அரசு திமுக அரசு பெண்களின் பொற்கால அரசு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட பெண்களின் பொற்கால அரசெல்லாம் இது கிடையாது. இந்த ஸ்டாலின், இந்த திமுக அரசு என்னைக்குமே பெண்களுக்கு எதிரான அரசா தான் இருக்கும். பெண் உரிமையை மட்டும்தான் பேசும் மொழியே பெண்களுக்கான உரிமை கொடுக்கறது எந்த இடத்துலையுமே கிடையாது. இலவச பஸ்ன்னு சொல்றாங்க, அது கிராமந்தோறும் போயிருக்கான்னு கேட்டா இல்லை. அதே போல மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு பெண்கள் என்ன செய்ய முடியும்ங்கிறது யோசிக்கவே இல்லை. பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவரை அடிமையாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆசையை தூண்டுனா போதும் அப்படிம்பாங்க. அதுபோல பணம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு அடிமையாயிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிராமந்தோறும் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் குறைந்து விட்டது. இலவச பெண்களுக்கு இலவசமா பயணச்சீட்டு கொடுக்கறதுனால பெண்கள் அதிகப்படியாக ஏறுறதுனால பெண்கள் நம்மளுக்கு வாக்கு செலுத்திடுவாங்கன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு திட்டத்தை கொண்டு பெண்களே இப்போ பஸ்ல ஏறினாலே கண்ட்ரைட் டிரைவர் நம்மளுக்கு கொண்டு திட்டுறாங்க. அந்த ஸ்டாப்ல நிறுத்துறதே கிடையாது. எத்தனை பெண்கள் இதனால கஷ்டப்பட்டு இருக்காங்க. பிரைவேட் பஸ் வந்தால் போட போதும், 10 ரூபாய் எச்சா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பேருந்துல பயணிக்க தயாரா இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த திராவிட அரசு பெண்களுக்கு உரிமை கொடுக்குறேங்கிற பேர்ல பெண்களை அடிமைப்படுத்திட்டு தான் இருக்கு. முகநூலெல்லாம் பாக்குறோம், ஒரு சில பெண்கள் இந்த திமுக காசு வாங்கிட்டு இப்ப கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னா, திமுக கூட்டத்துக்கு வரணும்னா 200 ரூபாய் இல்லாம பெண்கள் வரமாட்டாங்க. 200 ரூபாய் 300 ரூபாய் இல்லாம வரமாட்டாங்க. அந்த திமுகனால பயனடைஞ்ச பெண்கள் மட்டும்தான் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்து இந்த மாதிரி ஸ்டாலின் அரசு நல்ல அரசா இருக்கு, எங்களுக்கு கிடைச்ச 1000 ரூபாய் மிக பெருசா இருக்கு, எங்க குழந்தைங்களும் நல்லா வாழ வைக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அடித்தட்ட மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே பெண்கள் சத்தம் போட்டுட்டாங்க, சண்டை போட்டுட்டு தான் கிடக்குறாங்க. ஏன் இப்போ சென்னையில் மழை எவ்வளோ மழை வெள்ளம் அதிகம் போயிட்டு இருந்தது, எத்தனை பெண்கள் அதுக்கு ஊடகங்களில் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஸ்டாலின் அரசா, இது ஸ்டாலின் அரசு, இதை 2.2வா அப்படின்னு கேட்டு எவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணாங்க. அப்போ இவங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஓட்டு வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துல பெண்கள் இருக்கிறதுனால பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபான்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்குறாங்களே தவிர, இவங்க மக்களிடத்துல அவங்க கொள்கை கோட்பாடு சொல்லி கொண்டு போய் சேர்த்துறதே கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா பாலியல் பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாலியல் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. அதே போல மாணவிகள் சுதந்திரமா நடக்க முடியாத சூழல். திமுக கார்ல கொடி கட்டிட்டு பெண்கள் இரவு நேரில் பயணிச்சாங்க கூட அவங்கள பாலியல் படுத்துறதுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. இது ஊடகம் முழுக்க போயிட்டே இருக்கு. முன்னையெல்லாம் செய்தித்தாளில் படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் இப்பெல்லாம் ஊடகத்தின் மூலியமா அப்பப்போ அந்த அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இது எல்லாமே மக்கள் அறிஞ்சிட்டு தான் இருக்காங்க. சாராய கடையை திறந்து வச்சு வந்தோடனே முதல் கையெழுத்து சாராய கடையை நீ எடுத்துடுவேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இன்ன வரைக்கும் எடுக்கல. காரணம் என்ன? ஃபேக்டரி அவங்க தான் வச்சிருக்காங்க. இதனால பெண்களுக்கு கொடுத்த அந்த 1000 ரூபாயும் பெண்கள் பயன்படுத்துறாங்களன்னா அது கிடையாது, ஆண்கள் தான் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போய் அவங்க பணம் எடுத்துட்டு போய் சாராயை வாங்கி குடிச்சு மீண்டும் அந்த தமிழக அரசுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் பல்லாயிரம் கோடி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க சாராயத்துல. இப்போ பெண்களுக்கு ஒரு பயனும் இல்லாத மாதிரி தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. விலைவாசி ஏற்றி விட்டுருக்காங்க. எல்லாமே பெண்கள் தலையில் தான் விடியுது. மகளிர் குழுன்னு ஒன்று உருவாக்கி, பிரைவேட் குழுன்னு உருவாக்கி, அந்த குழுவில் கடன் வாங்கி தான் பெண்கள் தன் குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்களே தவிர சம்பாரிச்சு நடத்துறாங்கன்னா இல்லை, கிடையவே கிடையாது. இலவச பேருந்துல போறாங்க, டிக்கெட்டு காசு இல்லை தான். ஆனால் ஓசின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களையும் நீங்கள் கேட்குறீங்கல்ல, அது எவ்வளோ வர ஒரு கேவலமான ஒரு போக்கு தெரியுங்களா? பெண்கள் நாங்கள் எவ்வளோ உணர்றோம். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து ஒவ்வொரு தேர்தலையுமே பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 234 தொகுதினாலும் 117 பெண்கள் 117 ஆண்கள்னு சொல்லி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க. பேச்சாற்றலை கொடுக்குறாங்க, பயிற்சி பற்றை கொடுக்குறாங்க, நிறைய புத்தகங்கள் படிங்கன்னு சொல்லி தராங்க. இந்த மாதிரி பெண்களை முன்னிறுத்தி நீங்கள் வாங்க, நீங்கள் தான் சரியான ஆட்கள் அப்படின்னு சொல்லி எங்களை முன்னிறுத்துறது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இதே இந்த திராவிட கட்சியில திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சியில எந்த கட்சியிலையாவது இந்த மாதிரி பேசியிருக்காங்களான்னு பாருங்க. நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பெண்களோ இளைஞர்களோ தாவேக்கு போகவே கிடையாது. அது தற்கொலை கூட்டமா இருக்கிறது தான் அங்க போயிருக்குமே தவிர, தத்துவார்த்தமா கொள்கை கோட்பாடு இருக்கிற பெண்களும்
தம்பிகளும் தங்கைகளும் சரி ஆண்களும் சரி யாருமே தாலக்கைக்கு போக கிடையாது. நான் ஈரோட்டில் இருக்கேன். அந்த நிகழ்வு நடந்துறப்போ நாங்கள் பார்க்குறோம். அவங்க பெண்கள்லாம் வந்து ஒரு பொண்ணு சொல்லுது, கர்ப்பம் தெரிச்சு 1 வாரம் தான் ஆச்சு, டாக்டர் பயணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனால் நான் வந்து விஜய பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு போக்குன்னா, இது வந்து ஒரு போதை மாதிரி தான் இருக்கு. நீங்க சாராயம் இந்த கஞ்சா குடிச்சா எப்படி ஒரு போதையோ அந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் மேல இருக்கிற ஒரு போதையத்தான் அங்க காட்டுதே ஒழிய இது வந்து தன் இனத்துக்கானவன் தன் மக்களுக்கானவன் சொல்லி யாருமே நிக்க கிடையாது. ஒரு தம்பிட்ட கேட்குறாங்க, உங்க தலைவர் விஜய் அவர்கள் எத்தனை தொகுதியில் வென்றிடுவாருன்னு கேட்டா 266 தொகுதின்னு சொல்றாரு. அப்ப ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் கூட இல்ல அந்த கட்சியில இருக்கணும்னு கூட 234 தொகுதி அப்படிங்கிறதையும் சொல்ல தெரியல அப்படின்னா இது தற்கொலை கூட்டமா தான் இருக்குமே தவிர இது வந்து சரியான ஒரு போக்கே கிடையாது. இந்த விஜய் நடத்துற கட்சி எல்லாமே வந்து பிஜேபி டீம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா 2019 கமலஹாசனை உள்ள இறக்கி நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள்லாம் பறிக்கப்பட்டதே அதே போலதான் இப்ப 2026 விஜயை இறக்கி நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா தாவேக்கால வந்து 3/4 பேர் வந்து ஓட்டே இல்லாதவங்க, எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. ஒரு 12 வயசு 13 வயசு குழந்தை வந்து நான் பரீட்சை எழுத போகல, நான் விஜய பார்க்க வரேன்னு சொல்லுது. அப்ப அடுத்த தலைமுறையை எந்த மாதிரியான கண்ணோட்டத்துல கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்காங்கிறதா ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு. ஈரோட்டின் மண்ணின் மகளாக நீங்க உங்க ஊரை சேர்ந்து நீங்க அந்த இடத்துல வந்து இவர் பேசிட்டு போயிருக்காரு. ஆனா எல்லாமே வந்து சொல்றது என்னன்னா, வெறும் மஞ்சளை பத்தி பேசினாரு, பெரியாரை பத்தி பேசினாரு, காளிங்கராயனை பத்தி பேசினாரு. ஆனால் அதை தாண்டி இந்த மண்ணை சார்ந்த பிரச்சனைகள் எதை பத்தியுமே பேசலன்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த மண்ணின் மகளா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா இப்போ ஈரோட்ல வந்து மஞ்சள் மாநகரம் சொன்னாரு சரி, ஆனா அந்த மஞ்சள் யார் இடத்துல போயிருக்குன்னா மார்வாடி இடத்துல தான் போயிருக்கு. அந்த மஞ்சள் இருக்கிற முக்கியமான ஒரு உணவுப் பொருள் வந்து மார்வாடி கைக்கு போயிருக்கு. இது பல ஆண்டுகளா இது நடந்துட்டு இருக்கு. இந்த திராவிடம் தான் அவங்களுக்கு கையெழுத்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சு பேசணும். இப்ப மஞ்சளை பத்தி பேசினவங்க, மஞ்சள் உற்பத்தியானதை பத்தி பேசினவங்க, மஞ்சள் யார்கிட்ட இருக்குன்னு பேசணுமா இல்லையா? வியாபாரம் எங்க நடக்குதுன்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? அதே போல பெரியாரை பத்தி பேசிட்டு இருக்காரு. பெரியார் தான் மன்னர். அண்ணன் சீமான் அவர்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா மீண்டும் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அங்க எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா சாயப்பட்டறைகள் அதிகமா இருக்கு. தோல் கழிவு அத்தனையுமே தண்ணியில கலக்கப்படுது. நிலத்தடி நீர் வந்து கொஞ்சம் கூட பயன்படுத்த தகுதி இல்லாத ஒரு நிலத்தடி நீரா இருக்கு. பவானி சாகர்ல இருந்து வர தண்ணியும் சரி, காவேரியிலிருந்து மேட்டூர் அணைந்து வர்ற தண்ணியும் சரி, எல்லாமே சாய தண்ணி கலக்கப்பட்டதா இருக்கு. முன்னெல்லாம் வந்து எங்க மாமனார் மாமியார்லாம் வந்து ஆத்துல தான் குளிப்பாங்க, அங்கிருந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அவ்வளவு தண்ணி மோந்து குடிச்சிட்டு இருந்த தண்ணிய இப்ப வந்து பச்சை பசேன்னு இருக்கு. எல்லாம் சாய தண்ணியா கலக்கி விட்டு தண்ணி வரும்போது சாயப்பட்டறையில் இருக்கிறது அத்தனையுமே திறந்து விட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த தண்ணி பூரா விவசாயம் பண்றதுக்கு அந்த தண்ணி தான், ஆடு மாடு மேய்ச்சாலும் அந்த தண்ணி தான், குடிக்கிறதுக்கு எல்லாமே அந்த தண்ணி கடகோடியில் இருக்கிறவங்க வரைக்கும் அது பயன்படுத்தப்படுது. அப்ப புற்றுநோயில தமிழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு தான் முதல் இடத்துல இருக்கு. இதை விஜய் பேசியிருக்கணுமா இல்லையா? புற்றுநோய் அதிகமா இருக்கிற மாவட்டமே ஈரோடு மாவட்டம் தான். அதை நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா? இங்க அதே போல பாத்தீங்கன்னா பாசனம் அதிகமா கரும்பு நெல் எல்லாமே இங்க விளைவிக்க முடியும். இப்போ வந்து அறிக்கை விட்டுருக்காங்க தமிழக அரசு. என்னன்னா கவுந்தப்பாடியில் பவானி கவுந்தப்பாடியில் வந்து நாட்டு சர்க்கரைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நாட்டு சர்க்கரை பற்றி பேசணும் இல்லை? நீங்கள் வெளிநாட்டுகளுக்கு விற்பனை பண்ணுறதுக்குன்னு பற்றி பேசியிருக்கணும் இல்லை? மக்கள் அங்கே சக்தி ஆலைன்னு ஒரு ஆலை இருக்குது, அங்கே வந்து அங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாமே ஆற்றில் பவானி சாகர் ஆற்றில் வந்து கலக்கி விடுறாங்க. அங்கே மக்கள் 3/4 பேருக்கு வந்து புற்றுநோய் நிறையா வந்துருக்கு. பிறக்கிற குழந்தைங்களும் புற்றுநோயோட பிறக்குது. இதை பற்றிலாம் அவர் பேசியிருக்கணும்ல. சும்மா மேலோட்டமா வந்து காளிங்கராயனை பற்றி பேசிட்டு போகிற, காளிங்கராயனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஒட்டுமொத்தமா திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டார் விஜய் அவர்கள். வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் நான் சொல்றேன் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றாரு. இப்போ திமுக கடுமையாக எதிர்க்கிறார்கள். உங்களோட நாம் தமிழர் கட்சியோட திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்க. அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அப்படி. நான் வெளியே வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன், ஆனா நீ வந்து எப்படி சொல்லுவாங்க, அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுகிற மாதிரி அழுங்கிற மாதிரி அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அப்படி. திமுக எல்லாருமே காசு வாங்கிட்டு தானே எல்லாமே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றீங்களே, 2019 திமுக நாம் தமிழர் கட்சி ஓட்டை வாங்கணுங்கிறத கமலை உள்ள இறக்குனாங்க. இப்ப கமல் எங்க இருக்காரு? திமுகல தான் இருக்காரு. அடுத்தது விஜய் அதே தான் பண்ண போறாரு. அப்ப நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாதுன்னு தான் இந்த திராவிட கூட்டம் ஒன்றிணைஞ்சு நிக்குது, ஒட்டு மொத்தமா நிக்குது. ஆனா அதுக்கு எதிராக வந்து தமிழ் தேசியம் ஒண்ணு மட்டும் தான் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து நிக்கிறாரு.
மக்கள் இதை உணர்ந்து நிக்கிறாங்க. மக்கள் வந்து எல்லா இடத்துலயுமே நாம் தமிழர் கட்சி தான் வரணும், எந்த ஒரு போராட்டமானாலும் அண்ணன் சீமான் அவர்கள் வருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிகழ்வை எடுத்துட்டு இருக்கோம், பவானி சாகர்ல வந்து ஒரு சின்ன ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். அங்க மக்கள் அவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க. சாயந்தரம் வந்து கேக்குறாங்க, சந்தை நடந்துட்டு இருக்கிற இடத்துல சீமான் அண்ணா வராங்களா, சீமான் அண்ணா பேசுறாங்களா அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு மக்கள் வந்து சீமான் அண்ணனை பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் சீமான் அண்ணன் தான் வரணும் அப்படின்னு இருக்காங்க. யாரை கேட்டாலும் உங்க அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஆகணும், வேற வழியே கிடையாது, இவனுங்கெல்லாம் ஏமாத்தி தின்னுட்டு இருக்கானுங்க, மலையை வெட்டி தின்னுட்டு இருக்கானுங்க, ஆத்துல சாய தண்ணி கலந்துட்டு இருக்கானுங்க, அதனால உங்க அண்ணனுக்கு சீமானுக்கு தான் போடணும், அவர் வந்தா கண்டிப்பா செய்வார், இவனுங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த முறை கண்டிப்பாக 2026 நாம் தமிழர் கட்சி வெல்லும்.